நம்பர் ஒன். எங்க ப்ராப்ளம் தேடிட்டு போவோம். பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆன்ல ரொம்ப அழகான ரூல்ஸ் அண்ட் சில பாலிசிஸ் போட்டான். நீங்க ஒரு வீடு ரெண்டுக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்க, அவர் லோயருக்கு முன்னாடி போனீங்கன்னா சில கண்டிஷன்ஸுக்கு முன்னாடி நீங்கள் சைன் வைக்கணும். வீடு டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு அட்வான்ஸில் கழிச்சிருவாங்க. இந்த டேட்டுக்கு கூட கொடுக்கணும். ஒரு நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்ட்லேருந்து இத்தனை இதாகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில ரூல்ஸ் கொடுக்குறார். இந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் அந்த லைஃப் சேவ் இதாகும். இல்லைண்டா வாழ இயலாது. ஆணுடைய சிந்தனை வேற, பெண்ணுடைய சிந்தனை வேற. இந்த ரெண்டும் சேராது. சேரணும்டா அது ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும். உலகம் நடக்க சைனா ஆச்சரியமா இருக்குது. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சைனா சொன்னாங்க இதுக்கு முன்னாடி, கணவன் மனைவி நீங்க 2 பேரும் திருமணம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ள தான். 2 புள்ள பெற்றெடுக்கிறா சைனா கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஃபைன் கட்டணும். அதுக்கு மேல கட்டணும் ஒரு புள்ளைக்கு. இங்க புள்ள பெற்றெடுத்தா ஃபைன் எல்லாம் கட்ட தேவையில்லை. வேண்டிய மாதிரி பெற்றெடுக்கலாம். அது கவர்மெண்ட்ல நீங்க பெற்றெடுக்கிறீங்களா வார்ன் பண்ணுவாங்க, நிப்பாட்டுங்கம்மா 3 போதுமா, இதோட முடிச்சிருங்க. என்னமோ அவங்க குடும்பத்துக்கு செலவழிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ சைனா என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டுச்சு. நோ என்ற வேர்ல்டு அதாவது எக்கானமியில் சைனா முன்னாடி வரணும்னு அவங்க நினைச்சாங்க. அமெரிக்கா தன் அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் நம்பவனா வருது. சைனா அறிவை பயன்படுத்திலாம் வரல, தன் ஆட்களை பயன்படுத்தி வந்துச்சு. எங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்கண்டா இத்தனை பேர்ல இவ்வளவு கிரவுட் இருக்கிற நேரத்தில் இந்த கிரவுட்ல என்ன செய்யலாம், எங்க ஆட்களை விற்போண்டாங்க. உடனே அவங்க லேபர் காஸ்ட்டை குறைச்சி விட்டாங்க. உலகத்தில் உள்ள இதில் அவங்க ஆட்கள் எல்லாம் வேலை எல்லாம் மெஷின் வச்சு அடிச்சு வேர்ல்டுக்கு எல்லாம் சமணம் கொடுத்தாங்க. சைனாக்கு நிறைய சல்லி வர ஆரம்பிச்சு. ஸோ சைனா பார்த்தாங்க, ஆஹா இப்படி சொல்லுங்க கேளுங்க உங்களுக்கு புரியுறது. நீங்க சாதாரணமா இந்த மைக் வாங்கணும்னு வைங்க, கடைக்கு போய் எல்லா கடையிலும் இந்த மைக் இருந்தால் போட்டி வந்துடும். இந்த மைக் விலை வந்து ஒரே ஒரு கடையில் மட்டும் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் மைக் தேவை. யாருக்கு இந்த மைக் வாங்குற இடம் தெரியாது. இது 5000 50,000 ரூபான்னு வாங்க. எல்லா கடைக்கும் வந்துட்டேன்டா இது 500 ரூபான்னு வாங்க. சில டைமில் பார்த்துப்பீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து அப்படி விலை குறைஞ்சிடும். சில டைமில் அவ்வளோ விலை ஏறிடும். ஏன்பா சிலது விலை ஏறுது விலை குறையுதுன்னு கேட்டால் அப்போ எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக விளைஞ்சிருக்கும். விலைக்கு வர்ற டைமில் 50 ரூபாண்டுவான். சில நேரத்தில் விவசாயிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதுக்கெல்லாம் விற்றா நாங்கள் செலவழிச்சது கூட இல்லை, இது சாக தோணுதுன்றுவாங்க சில பேர். ஏனென்றா அவ்வளோ மலிஞ்சிரும். சில டைமில் இல்லை அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் நெஞ்சம் தான் மிஞ்சிருக்கும். அந்த மிஞ்சது மார்க்கெட்டுக்கு வந்தால் அந்த வந்ததுக்கு பெரிய விலை கொடுக்கணும். சொல்லுவாங்க டிமாண்டை பொறுத்து. சைனால மனுஷனுக்கு பஞ்சமே இல்லை. உள்ள லேபர்ல ஸ்ரீலங்காக்கு வந்து ஒருத்தரை போய் வேலைக்கு எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறான். 1000 ரூபா. அதெல்லாம் பத்தாது. இப்போ 65 ரூபா தரணும். சைனாக்கு போனால் 400 ரூபாய்க்கு ஒரு ஆள் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மனுஷன் நிறைஞ்சிருக்கிறனால அங்கே விலை கம்மி. அதை வச்சு சைனா முழு பேரை விற்று வேர்ல்டுக்கு பெரிய ஆள் ஆகணும். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? நான் சொன்னேனே, வெஜிடபிள் மலிஞ்சிட்டுன்னு வைங்க, நீங்கள் கொச்சிக்காய் வாங்குறீங்க, 1 கிலோ 1500 ரூபாய்க்கு போகிற காலம் இருக்கும். 1 கிலோ 200 ரூபாய்க்கு போகிற காலம் வரும். ரொம்ப கம்மியாகவும் போகும். கொச்சிக்காய் விளைச்சலை வச்சு தான் அது வைக்கும். இந்த மாதிரி சைனா பார்த்தா புள்ளைய நிறைய பெற்றெடுத்துட்டு போனால் இன்னும் போனால் 400 ரூபாய்க்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் புள்ளைய பெற்றெடுத்தா 300 ரூபாண்டுவான், 200 ரூபாண்டுவான். அதில் எங்களுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப சீப்பாக போயிடும். ஸோ அதனால் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும்னு சைனா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து சொன்னாங்க. 2 பேர் ஒன்று தான், பெற்றெடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டு. இப்போ என்ன சட்டம் தெரியுமா? சைனா இந்தியா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனுக்கு வந்துட்டு சைனாவை பீட் பண்ணி இந்தியா நாங்கள் தான் நாங்களான்னு ஃபைட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியும். யார் என்னன்னோ தெரியாது. இந்தியா இப்போ வந்து இப்போ சைனா கொஞ்சம் என்னமோ தெரியாது. சில இதெல்லாம் நடக்கிற டைமில் இப்போ உள்ள சட்டம் என்ன தெரியுமா? சைனா கேட்குது, 3வது புள்ளையை பெத்தெடுங்க, 2 கடமதி, 3வது பெத்தெடுத்தா நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட் பணம் கட்டுறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க, பெத்தெடுங்கடா. ஏன்டா இப்போ கன்செப்டை மாற்றிட்டாங்க. அவன் விரும்புகிற நேரம் ஒரு கன்செப்டை போடுவானா, அவன் விரும்புகிற நேரம் மாற்றுவானா. உள்ளவங்கெல்லாம் ரொபோன்னு நினச்சி நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித கையில் இந்த வாழ்க்கையை கொடுக்கல. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதை கேட்டு வாழ்ந்தீங்கண்டா நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார்டா, அவர் சொல்றதை கேளுங்கப்பான்னு அல்லாஹ் சொல்லிடுவான்.
ரப்புல் ஆலமீன். நான் சொல்றது இல்லை இங்க முக்கியம், ரப்பு என்ன சொல்லுகிறான். நான் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன், குர்ஆன் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கணும். உங்களுக்கு குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, எங்க தலைவர் சொல்லுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றதெல்லாம் இன்வேலி, அது வேலிடே இல்லை. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான், அதுதான் வேர்ல்டுக்கு வேலிட். நிறைய ப்ரொஃபசர்ஸ் இன்றைக்கு வருவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அவங்க குடும்பத்திலேயே சக்சஸ் ஆக. வேர்ல்டில் ஃபேமிலி லைஃப்ல நம்பர் 1 யாருன்னு நீங்க சூஸ் பண்ணி பார்த்தீங்கடா என்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க யாரையாவது பின்பற்றா நல்ல ஃபேமிலியா வாழ்ந்த ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்களும் பேசணும், நான் மட்டும் பேசி சரி வராது. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் சொல்லுவாங்க அவர் ரொம்ப இது. இன்றைக்குள்ளவங்க போய் கேட்டிங்கன்னா நிறைய இந்திய ஆக்ட்ரஸை சொல்லுவாங்க, அஜித், விஜய், அவங்க தான் வாழ்க்கைக்கு முன்மாதிரி, தலை உசுறு பிள்ளைகள். இது நான் பொய்யா சொல்லலை, இன்றைக்குள்ள பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் எங்களுக்கு அவங்க தான் லீடர்ஸ். தாய்மார்களே பேசுகிறேன், நான் கேட்குறேன், நீங்கள் நிச்சயமா பதில் சொல்லணும். இந்த பிள்ளைகள நாவல உம்மத்து ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் பிறந்துட்டு இந்த வார்த்தை வந்தா நிச்சயமா நம்ம பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இந்தியார்களே, எந்த லீடர்ஸ் எடுத்திருக்கிறாங்க? யார் இவங்க லீடர்ஸா? இவங்களாம் யாரு? இவங்கள மாதிரி ஆட்களை வாழ்க்கைக்கு முன்மாதிரியை விட்டு வீட்டு வாசப்படிக்காவது எடுக்கலாமா? எடுக்க காட்டி இருந்துட்டோம்டா. முஸ்லீம் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேசுது, எங்க தலை, எங்க உசுறு, அவங்கள மாதிரி நாங்கள் கொண்டு விட்டோணும், இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நடக்கணும், நிறைய செய்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஃபேமிலி லைஃபுக்கு எந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரையோ அல்லது ஒரு கவுன்சிலர் ஒருத்தரையோ வேர்ல்டில் படித்த ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இவர்கிட்ட பார்த்து ஃபேமிலியை படித்தா நல்ல மாதிரி நீங்கள் சொல்லணும். பிறகு நான் பேசுகிறேன், இந்த உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு வச்சு தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். சொல்லுங்கள் மா, யார் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று காட்டணுமா? டாக்டர் ஆகணுமா? அந்த அங்கிளை பாருங்கள். இன்ஜினியர் ஆகணுமா? இவங்களை பாருங்கள். அப்படி காட்டலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் யாரை காட்ட போகிறீங்க? ரசூலுல்லாஹ். ஏக காலத்தில் 9 மனைவி, ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, 9 மனைவி. அந்த 9 மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு, அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, திருமணம் முடிக்கிற டைமில் பிள்ளைகள் காதலிப்பாங்க. காதலிச்ச போக்கில் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேணாம் ஒரு மலை அடிவாரத்தில் போய் நாங்கள் வாழுவோம், எங்களுக்கு யாருமே வேணாம், உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. உண்மையாக கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த மாதிரி மலை அடிவாரத்தில் ஒரு மாதம் பசியில் போடணும். உப்பு இல்லை, இருக்கிற கல்லை சரி சாப்பிட்டு வாழுங்க பார்ப்போம், உங்கள் லவ் எப்படின்னு விளங்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்களா வாழுவாங்கண்டு? இல்லை, 2 கிழமையில இவ ஓடி வந்துடுவா, உம்மா விட்டுக்கு அவன் ஓடி போயிடுவான். இதுக்கு மேலே வாழ இயலாது. ஆனால் நிஜமா அப்படி வாழ்ந்தா அது வேற ஒரு அன்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் சின்ன வயசு, திருமணம் முடிக்க போகல 9, அவங்க லைஃப்ல 9 வருஷம் ரசூலோட வாழ்க்கை. வீட்டில் வந்தால் எண்ணி சாயம்ன்றாங்க ரசூல்லா. நீங்கள் பொறுப்பீங்களா? நீங்கள் பொறுப்பீங்களா? நான் கேட்குறேன். எனக்கு ரசூல்லா கேட்குறாங்க, ஏதாவது இருக்குது ஆயிஷா? ஒன்றும் இல்லையா ரசூலல்லா, நான் நோம்பாளின்றேன். அவங்க சின்ன வயசு, அவங்க ஓகேன்றாங்க. அவங்க தன்னை கணவனை பற்றி வர்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் புறையை பார்க்குறேன், அடுப்பில் பூனை படுக்குது, அடுத்த புறையை பார்க்குறேன், அடுப்பில் பூனை படுக்குது. அஸ்வதான் 2 கருப்புன்னா ஈச்சப்பழமும் தண்ணீரையும் குடிச்சுத்தான் நாங்கள் வாழுவோம். ஈச்சப்பழமையும் தண்ணியும் குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பொம்பளை தன் கணவனோட வாழ ஏழும்னு நீங்கள் கைட்டு நீங்கள் நிஜமாக சொல்லணும், இது வாழ ஏழுமண்டா உண்மையாக என் கணவனோட நான் வாழுவோம், பிரச்சனை இல்லை. இல்லை, அது பொய். உலகத்தில் இப்படி ஒரு பெண் தன் கணவனை விட்டு கொடுக்கலாமா? ரசூலோட மனைவிமாரெலாம் ஒரு மஷூராக்கு வந்தாங்க, யாரும் சொல்லலாம், எங்களுக்கு இந்த பொருளாதாரம் இயலாது, கூட்டி தரணும். அல்லாஹ் 29 நாள் ரசூலா மனைவிமாரோட பேசலை. அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் இவ்வளோதான், இதுக்கு மேலே கூட்ட இயலாது. அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைண்டா அவங்கள தலாக் சொல்லிடுங்க, அவங்கள இது பண்ணிடுங்க. 29 நாள் தன் மனைவிமார்கள் ரசூல்லா பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்க. அந்த காட்சியை உமர் பின் கத்தாப் எடுத்து காட்டுறாங்க, சஹீஹான செய்தியில் வரும். இது 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூல்லா மனைவிமாரோட பேசாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும் உமர் பின் கத்தாபுடைய மகளையும் அவர் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அவ்வளோ நண்பர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், அவங்களோட மகள்மார்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கண்டா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ நேசம். ஏண்ட மகள் அவரோட தான் வாழணும். உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹ் விட 10 வருஷம் இளம். அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வருடம், 12 வருஷம், அவருக்கு 51 வயசு தான். அப்போ
12 வருஷம் இளமையானவர். அவர் மகனுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவர் ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருஷம் இளமை. அவருடைய மகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 மனைவி. அதுல ஒரு மனைவி உம்மு ருமான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப சின்ன வயசு அவங்க. இப்படி எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தா அன்றைக்கு உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள வர்றார். ரசூலுல்லாஹ் வீடியோ பண்ணினா எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுறார். அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல ஹதீஸ்ல. ஏண்டா வந்தவரே மறந்துட்டார். ரசூலுல்லாஹ் சாஞ்சி தூங்குறாங்க. கீழாட மட்டும் உடுத்திருக்கிறாங்க, மேல எதுவுமே இல்லைன்றார் உமர் பின் கத்தாப். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சாஞ்சி இருந்தவர் நான் போய் உட்கார்ந்துட்டேன். ரசூலுல்லாஹ் எழும்பி தண்ட கீழாடைய சரி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள சிவப்பு உடம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே அச்சு நின்றுருக்கு. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டில தூங்கியிருந்த ரசூலுல்லாஹ் மேல ட்ரெஸ் போட்டிருக்கல, கீழே அந்த வேட்டி கெட்டிருந்தாங்க. அதை சரி செய்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அப்படியே சிவப்பா அச்சு தெரியுது. ஈச்சமர கட்டில தூங்கியிருந்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து கேட்கிறாங்க, உமர் ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க உமர், நிப்பாட்டுங்கன்றாங்க. அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன்டா அவர் சொல்றார், ஹதீஸ் அப்படி அவர் சொல்றார், நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், அப்படியே வீட்டுல கண்ணை விட்டேன், அதுல ஒரு சின்ன தோல் பை தொங்குது, அங்க கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது, நான் தேம்பி தேம்பி அழுது. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு சபையில் அழமாட்டாரு, வெளியில் அழமாட்டாங்க. உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் தலை வேணும் என்று சுத்தினவர். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் இஸ்லாத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டவர். உமர் பின் கத்தாபுக்கு சில ரிவாயத்துப்படி 6 வருஷம், ஒரு சில ரிவாயத்துகள் படி 9 வருஷம் டைம் எடுத்தது ஷஹாதத்து சொல்ல. அவர் ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டார். 6 இயர்ஸ் அல்லது 9 இயர்ஸ். இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு எட்டேக்கா நின்றவர் இன்றைக்கு அவர் மகளையும் கொடுத்துட்டு ஏதோ மகளோட விஷயம் பேச வந்தாருன்னா தேம்பி தேம்பி அழுகிற உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேணாம் உமர் அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் நாங்க ஷாமுக்கு போறோம், கிஸ்ரா கைசருடைய மன்னர்களை பார்க்கிறோம். அதாவது ரோமம் பாரசீகருடைய மன்னர்கள், பெரிய மன்னர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய வல்லரசுக்கு பெரிய தலைவரோட இப்போ வல்லரசுல இப்போ அமெரிக்கா பிரிட்டிஷுக்கு லண்டனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா, யூகேக்கு கட்டுப்பட்டா, நம்ம பேச்சுக்கு சொல்றேன், ஸ்ரீலங்கா இங்கே உள்ள அரசர் வந்து சின்ன அரசராக போயிடுவார். அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை நிறைச்சி அவங்க உட்கார இடத்துல சாப்பிட்டு 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 மக்களோட பேசுறாங்க. யார சொல்லலாம், நீங்க எங்களுக்கு லீடர் யார சொல்லலாம், எங்க நபி யார சொல்லலாம், உங்க வீட்டில் எதுவுமே இல்லை யார சொல்லலாம், நீங்க இப்படி ஒரு கோலத்தில் நிக்கிறீங்களே யார சொல்லலாம், ஏன் யார சொல்லலாம், என்ன? அதை பார்த்து அழுகிறார். இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? உமர் கவலையா, சரி ஒரு பஞ்சனி மெத்த தச்சு போடுங்க, நான் தூங்கிட்டு போறேன், என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் வாயசைக்க தேவையில்ல. இப்படி என்று சொன்னா சாப்பிடாம கொண்டாந்து முழுக்க கொட்டுவாங்க. 1400 இயர்ஸ். உங்க ஊர்ல பூக்கொடையில ஒரு ஆள் மௌத்தான, உங்க குடும்பத்துல மௌத்தானா கூட ஒரு கிழமை, ஒரு மாசம், 1400 வருடங்களாச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தா. இன்றைக்கு முழு வேர்ல்ட்ல அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், ஸ்ரீலங்கா எங்க போனாலும் ரசூலுல்லாஹ்வை பேசினா எங்க கல்வி கரையுது. நாங்க அவரை பார்க்கல, ஆனா அவரோட பேசணும் துடிக்குது. அவர் எப்படி இருப்பார் என்று அந்த அளவுக்கு ஒரு பாசம் எங்களுக்குள்ள இருந்தா கண்ணு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு. அழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கலாம், சரியப்பா ஏதாவது சமைச்சு போட்டுட்டு போங்கப்பா சொல்லலாமே. சுய கௌரவம், சுய மரியாதை, யார்ட்டையும் மார்க்கத்தை வச்சு படைக்கல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியும்? உமர் நீங்க திருப்தி பெற மாட்டீங்களான்னு கேட்கிறேன். வந்தவர் அழுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க திருப்தி காண மாட்டீங்களா உமர்? லனல் ஆகிரா வலகுமு துன்யா வலகுமு துன்யா. அவங்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து எங்களுக்கு ஆகிராவை தர்றாங்க. ஆனா கர்வா உமர் நீங்க திருப்தி பெற மாட்டீங்களா? நாம் யா ரசூலல்லாஹ். வந்து முன்னாடி அழுவுறவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ், நாங்க ஆகிரால வாழுவோம் உமர், நாங்க ஆகிரால வாழுவோம், இது எங்களுக்கு தரப்பட்ட இடம் இல்லை. அவர் கேட்கல, எனக்கு இதை செஞ்சுட்டாங்கண்டே, எனக்கு போதும் உமர், நான் ஒரு வழிபோக்கு. சுப்ஹானல்லாஹ்.
வாழ்க்கையில இப்படி இருக்கிற ஒருவரோட தன் மனைவிமார்கள் 9 அந்த டைம் தான் நான் சொல்றது. இதை நான் இந்த சொன்ன ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது நான் அன்னளவா 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசாம விட்டு பொருளாதாரத்துக்கு அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணல, ஆட்பாட்டம் பண்ணல. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ரசூலுல்லாஹ்க்குள்ள பொறுப்பு என்ன? பள்ளியில மஸ்ஜிதுல இமாம், ஜனாசா வந்தா தொழுவிக்கணும், ஃபத்வா கேட்டு வந்தா பதில் கொடுக்கணும். ஜமாத் இமாம் ஜமாத்தில் அவர்தான் ஜமாத். இது குத்துபா மிம்பர் மேடையில ஏறி சொல்லணும், ஜக்காத்து கொடுக்கணும், போர்க்கிழமைன்னா முன்னாடி போய் நிக்கணும், பேர குழந்தைக்கு அப்பாவா நிக்கணும், பிள்ளைக்கு வாப்பாவா நிக்கணும், மனைவிமார்களுக்கு கணவனா நிக்கணும். எத்தனை பொறுப்பு, நரம்பு வெடிச்சு போயிரும். அல்லாஹ்வுடைய நிலையில அத்தனையும் பட்டினியோடு நின்றார். நாட்டு தலைவர், அவரை கொல்றதுக்கு 10,000 பேர் அவருக்கு எதிர்ப்பாக எல்லா பக்கத்திலையும் இருக்கிறாங்கண்டா. இவ்வளவு பிரஷரோட ஒரு மனிதனுக்கு சிரிக்கவே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நடக்கிற நேரம் உமர் பின் கத்தாப், இந்த ஹதீஸ் அதோட முடியுது. அவர் என்ன பேச வந்தாருன்றே அவருக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஏழ்மையை காட்டினாங்க. எல்லா கட்டத்திலையும் லஞ்சம், ஊழல், அது இது தலைவர் வாழ்ற நேரம் உலகத்துக்கே ஒரு தலைவராக வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஆகிராவை பேசி வாழ்ந்து காட்டின ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ். இப்ப மனைவிமார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்த ரசூலுல்லாஹ் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நீங்க எடுத்துறீங்களோ அது போதும் யா ரசூலல்லாஹ், ஒரு டிவோர்ஸ். எனக்கு என்ன காட்டணும் தெரியுமா? கல்யாணம், அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவுல நீங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு எதுவும் சொல்லல. உங்களுக்கு வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்கள் டிவோர்ஸ் பண்ணாங்களே, வெட்டி கொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் வந்து முன்னாடி எங்களுக்கு நீங்க வேணாம் யா ரசூலுல்லாஹ் சொல்லலண்டா, அவர் மனித புனிதர். பட்டினியிலும் அவரோடு தான், சிரிப்பிலும் அவரோடு தான், அழுகையிலும் அவரோடு தான், பிரஷரா இருந்தாலும் அவரோடு தான் என்று சொன்னான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க நினைச்சாங்க. நாங்க கொடுத்து வச்சு உலகத்துல இத்தனை பெண்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படியே கேமராவை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் செலவழிச்சு பார்த்தீங்கடா, ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடி 25 வயசு, ஹதீஜா அம்மாக்கு 40 வயசு. அமீரத்துல் குரைஷ் என்றுவாங்க. குரைஷில உள்ள அமீரா, அதாவது ஆண்கள் அபு ஜஹல் போட்டி போட்டு ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு அவ்வளவு ஒட்டகம், ஆகக்கூடிய ஒட்டகம் இருந்த பெண் தான் ஹதீஜா அம்மா. தன்ட்ட ஒரு ஊழியரா வேலை செய்யற இவங்க பொஸ் ஒர்க்கர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் நபி இல்லை, அவங்க 25 இயர்ஸ் வர்றாரு. சிரியாவுக்கு போய் கணக்கு வழக்க காட்டினா கச்சிதம். அப்ப அவங்களோட இருந்தாங்க ஒரு பெண், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அந்த பெண் என்ன, நஃபீஷா நினைக்கிறேன். அந்த பெண்ணோட தான் இவங்க பேசிட்டு சொல்றாங்க, அவரை பேசுங்க. இவங்க கணவர் இறந்த பிறகு போலில நிக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, மக்கத்து பள்ளத்தாக்கு லீடர்ஸ் இவங்களை கைப்பிடிக்க. அவங்களோட பேசி பாருங்க. 40 வயசு, 25 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லை, பேசி பாருங்கன்னு அனுப்புறாங்க. ஆனா அவங்களை திருமணம் முடிக்க ரெடி, அவங்க விருப்பமானு கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க தன்மையெல்லாம் பார்த்துட்டு சரியிட்டாங்க. 15 வருஷ கேப் தன் மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிடையில எந்த திருமணமும் ரசூலுல்லாஹ் நடக்கல. மக்கா லைஃப்ல ரசூலுல்லாஹ் இவங்க ஹதீஜா மௌத்தான பிறகுதான் அத்தனை பேரையும் முடிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க மட்டும்தான் வாழ்றாங்க. 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா காசிம் தான் ரசூலுல்லாஹோட மகனோட பேர். காசிம், அதாவது அப்துல்லா, மதீனால கிடைச்ச புள்ள இப்ராஹிம். அப்ப இந்த 3 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள, மக்கால 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா என்ன இல்லைன்றீங்க? ஓவர் நைட்ல ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரர். ஒன் நைட் அவ்வளோ செல்வம் இருக்குது. ஊருக்கு போனா கௌரவம் எல்லாமே சாதிக்கணும். யாரும் அவரோட கோவம் இல்லை. எலெக்ஷன் கேட்டா 100க்கு 100% ஓட் கிடைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு. அவ்வளவு எல்லாமே இருக்குது. தன் பிள்ளைகளோட அமர்கலமா வாழ்ற கட்டத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மோட வாழ்ந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு. அவங்க சொல்ற கதையை கொஞ்சம் பாருங்க. ஹீரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹ் வஹி கிடைச்ச உடனே வீட்டுக்கு ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜா என் ஹதீஜா, என்ன போத்துங்கம்மான்றாங்க. ஒரு 5 இயர்ஸ், நியர்லி 35 to 40 இயர்ஸ் ஹீரா ஜபலுன்னூர் என்ற மலையில மெல்ல மெல்ல ஹீரா என்ற குகையில ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. சில நாள் 2 நாள் இருப்பாங்க. அவங்க வந்து தனிமையில் இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹதீஜா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில ரிவாயத்துகளை பார்க்கிறோம். அவங்க மலைக்கு மேலே ஏறி போய் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. என் கணவன் யாருன்னு தெரியும். அவங்க திட்டல்ல. ஓடி வந்த இந்த இரவு
குர்ஆன் அருளப்பட்ட அந்த இரவு, ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத இரவு, ஜம்மீலூனி, என்ன போத்துங்க போத்துங்க ஹதீஜான்னு துடிக்கிற நேரம். தேவை மலைக்கு மேலே போய் வீட்டு தான் இருக்குது, எல்லா சொத்தும் வச்சுதான், எதுக்கு அங்கே மலைக்கு மேலே போகணும்னு கேட்கல. அபுல் காசிம், காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு அநியாயம் நடக்குது. ஸ்டேட்மெண்ட் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிக்குது. ஹதீஜா சொன்ன வார்த்தைகள் சொல்லுங்க என்னது? காசிமுட வாப்பாவை உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க அண்டை வீட்டாருக்கு உதவுறீங்க, ஏழை எளிய உங்களை பார்க்குறீங்க, ஒரு வைஃப் சர்டிபிகேட் கொடுக்குறா, அடுத்தவங்க பிரச்சனைகளை தலை போட்டு அவங்களுக்கு உதவுறீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது. உங்களுக்கு எதுவும் நடக்காது. கையில பிடிச்சிட்டு வரக்கத்து பின் நௌஃபல் சாச்சாட்ட கூட்டிட்டு போறான். இதெல்லாம் நடக்கட்டும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லாரும் 100% வாட் கிடைக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு 0%. இப்ப எலெக்ஷன் கேட்டா யாரும் போட மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. அன்றைக்கு 100க்கு 100, இன்றைக்கு 0. அதுதான் இஸ்லாத்துடைய வடிவம். இஸ்லாம் தூய்மையாக போற நேரம் ஷைத்தான் விட மாட்டார். எல்லாரும் பார்க்க, எல்லாரும் விட வைஃப் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் கையை பிடித்துட்டு ஷஹாதத் சொல்ற ஃபர்ஸ்ட் ஆள். இங்கால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர் குடிச்சு, என் கணவர் பொய் சொல்லவே மாட்டார், சின்னத்திலிருந்து பழகின நண்பர் ரசூலுல்லாஹ் நாவசிச்சு பொய் சொல்ல மாட்டார். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதி பிடிச்சி கையால பிடிச்சி ரசூலுல்லாஹ் உறுதியாக்கினவங்க. தன்னுடைய வைஃப் வந்து ஊரே பொய் என்று சொல்ற நேரம் தன்னுடைய வாப்பாட சகோதரர் ரசூலுல்லாஹ் இதை சொல்ற டைம்ல எடுத்து மண் எடுத்து தூக்கி வீசுறேன். தப்பல்ல கயா முஹம்மது அலிஹல்ல ஜமால்தனம், நாசமா போகணும், இதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த சபையில எப்படி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. கண்ணால ஓடி இருக்காது. முழு சபையிலையும் இதுவரைக்கும் 100க்கு 100 மரியாதை கிடைச்சவர். அவ்வளவு பேரும் நின்று திட்டினா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா திட்டு வாங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஏசி வாங்கணும், லா இலாஹ சொன்னா அடி வாங்கணும், மானபங்கப்படுத்துவாங்க. அது ஷைத்தானுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ் அந்த சபையில நிப்பாட்டி 50 பேரும் ரசூலுல்லாஹ் வச்சு இது பண்ற நேரம் ஹதீஜா அம்மா தன்னுடைய ஸ்டேட், நான் எவ்வளவு பெரிய ஆள் அதெல்லாம் விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் பிடிச்சி ரசூலுல்லாஹ்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் கணவர் நபி என்றாங்க. உலகமே எதிர்க்கிற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நின்றாங்கண்டா. இது ஹதீஜா அம்மாட்ட போய் ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேர்ல்டுல இன்னொரு பக்கத்துல போய் கேளுங்க, இது 40 வயசு 25 வயசு முடிச்சு போடலாமான்னு நீங்க சொல்லுங்க. இன்னொரு பக்கமா போய் கேட்டீங்கன்னா திருமணம் முடிச்ச 2 பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க. அவருக்கு 40, இவருக்கு 25, சேர்ந்து போலாமா? இவர் கிழவனா நிப்பாரு, அவ வந்து சின்ன பிள்ளையா நிப்பா, எப்படி போறது? அடுத்த பக்கம் மாத்தியும் பேசுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் கேத்துன ஆயிஷம்மா மௌத்தானவங்க 18 வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 63 வயசு. யோசிச்சு பாருங்க கேப் எத்தனை வருஷம். 63க்கும் 18க்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எத்தனை வருஷ கேப். இவ்வளவு 45 இயர்ஸ் கேப் ஒன்று இருக்கிற ஒரு லைஃப்ல இவ்வளவு கேப் இருக்குதுண்டா. ஆயிஷா அம்மா என்றைக்காவது ரசூலுல்லாஹ்வோட பிரிஞ்சு போனாங்களா? பிரிஞ்சு போய் என்றைக்காவது வேணாண்டு இருந்தாங்களா? இல்லை. அந்த லைஃப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ சீக்ரெட் எங்க இருக்குது? மௌத்தாகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியோட எப்படி நடந்தாங்க அந்த மூமெண்ட்டை சொல்லிட்டு நாங்கள் இதுக்குள்ள வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்கண்டா, புதன்கிழமை அறிவிச்சாங்க மக்களுக்கு, மக்களே என்ன சந்திக்கிற அபூபக்கருடைய வாயில தவிர எல்லா வாயிலையும் பூட்டுங்கண்டாங்க. அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நிறைய கதவு, எல்லா கதவையும் பூட்டுன்ற அர்த்தம் இல்லை, யாரும் வராதிங்க. ரசூலுல்லாஹ்க்கு தலைவலி கூடிட்டு அபூபக்கர் வர்ற வாசல் மட்டும் ஓகேண்டா, அவருக்கு வரலாம், அவங்க மனைவி வீட்டில். ரசூலுல்லாஹ்க்கு இப்போ தலைவலி, கட்டுமையாக சக்கராத் மாதிரி வருத்தம் வருது. மணிமாரெல்லாம் சூழ்ந்து நின்று அழுந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மையை கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு தலைவர், நாட்டு தலைவர், நபி, ஒரு ஹஸ்பண்ட். நாளைக்கு நான் யார் வீட்டிலன்னு கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படி நடந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது ஹஸ்பண்டை மட்டும் இல்லை, நீங்கள் ஹஸ்பண்டோட எப்படி நடந்திருப்பீங்கன்ற 2 பக்கம் இருக்கு. ஸோ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, நாளைக்கு நான் யார் வீட்டில்? ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாக்கு கொடுத்தா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்டில் அவங்க விதவை, அவங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டில் ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் இதை கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாம ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எவ்வளவு நேர்மை பாருங்க. ஒரு மனைவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மறுமையில இப்படி வரணும், பேலன்ஸ் இல்லாம வரணும். சோ இந்த ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நாளைக்கு மனைவிமார்கள் புரிஞ்சு கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நீங்க போங்க, யார் ரசூலுல்லாஹ்.
எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டுக்கு என்னத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வாழ்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்ப பலம் இல்லை, கையில சீவன் இல்லை, காலில் சீவன் இல்லை. இது அதாவது வியாழக்கிழமை நைட், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, நாங்கள் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராவு, அந்த வெள்ளிக்கிழமை ராவுண்டுவோமே, அந்த வியாழக்கிழமை நைட் ரசூலுல்லாஹ் மக்ரிபுக்கு வந்தவங்க இஷாவுக்கு பள்ளிக்கு போகிற அளவுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அவங்கள தூக்கிட்டு போனாங்க, விரல் கீழே கோடு போட்டு போச்சு, இடுப்பு கீழே சீவன் இல்லை ரசூலுல்லாஹ். இப்ப யார் வீட்டில் நிற்க போறாங்க? ஆயிஷா நாய் வீடு. எதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நல்ல பிரச்சனை. மற்ற அத்தனை மனைவிமார்களும் என்னுடைய தாய்மார்கள் விதவைகள், ஆயிஷா அம்மா மட்டும்தான் சின்னது. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் காலை வரைக்கும் ஆயிஷா நாய் வீட்டில். எப்படி மௌத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாழ இயலாது, வாழ்ற அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை, கடுமையான நோய். அப்ப ஏன் ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்கு கொண்டு போனாங்கண்டா, என் ஆயிஷா என்னை பார்க்கட்டும், மறுமைகளை சந்திக்க போறோம். ஜென்னாட மனைவி ஆயிஷா நீங்கண்டா, என் ஜென்னாவுடைய மனைவி நீங்கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 4 days அந்த வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கல, என்னை பள்ளியில வைங்க மக்கள் பார்க்கல, என் மனைவி பக்கத்தில் நின்றாங்க. நான் கேட்கிற இன்னொரு விஷயம் கேட்கிறேன். வேர்ல்ட்ல நிறைய பேசுறாங்க, அவர் அப்படி காதலிச்சார, இப்படி படம் பார்க்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வோட சக்கராத்து வேலை திங்கக்கிழமை கடுமையான சக்கராத்துல நிற்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான செய்தி நடக்குது. நீங்க உங்களுக்கு சோமி இல்லாம போன, உங்க ஹஸ்பண்டுக்கு சோமி இல்லாம போனா தலைவலியில கீழே விழுவாரு, கஷ்டமா இருக்கும், பீலோ தாங்கண்டுவாரு, உங்க மடியிலாம் உட்கார மாட்டார், அப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தூங்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா தலைவலி கடுமையான வலி. ரசூலுல்லாஹ் ஃபைனல் மூமெண்ட்ல யாருமே நினைக்காத ஒரு விஷயம் செஞ்சார். மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கிட்டு நெருங்கினாங்க. சுப்ஹான ரப்பி, யோசிச்சு பாருங்க, வெரி ஃபைனல் மூமெண்ட்ஸ். இந்த துனியா விட்டும் காத்தமுல் அன்பியா பிரிகிற நேரம், தண்ட மனைவிமார்கள்ல ரொம்ப வயசு குறைஞ்சவங்க அவங்கள விட்டுட்டு போற மூமெண்ட். இதுக்கு மேல திருமணம் முடிக்கல ஆயிஷாமா. போய் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, என் களத்துக்கும் என் தோளுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாஹ் சாதித்தாங்க. நான் கேட்குற, ஒரு ஹஸ்பண்ட் தன் லைஃப்ல லாஸ்ட் மூமெண்ட்டை மனைவி மடியில மௌத்தாவனுடைய எத்தனை ஹஸ்பண்ட் நீயத்திருக்கும், எத்தனை ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பாங்க. காத்தமுல் அன்பியா, ஒரு உம்மத்துடைய தலைவர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி. இந்த உம்மத்து அவ்வளவு நேசிக்குது. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபிக்கு இந்த மூமின்கள் தன்னுடைய உயிரை விட மேலா நேசிக்கிற நேரம் தன் மனைவியோட எப்படி நடக்கிறாங்கண்டா, ஃபைனல் மூமெண்ட்ல ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் கணக்குது, கடுமையான இதா இருக்குது. தண்ணியில் அப்படியே முகத்தை இது பண்றாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத்ன்றாங்க, மௌத்துக்கு சக்கராத்ன்றாங்க. என் பிரதர் வர்றார் அப்துல் ரஹ்மான், வெளியில நான் வாங்கண்டேன், அவர் கையில குச்சி. நான் ரசூலுல்லாஹ் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் பல்லு விளக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான வேலை, மிஸ்வாக் பண்ணிட்டு பள்ளிக்குள்ள போவாங்க. தொழுகிறதுக்கு முன்னாடி பல்லு எப்பயுமே பல்லு திட்டி வாசமா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பேசுற அளவுக்கு சீவன் இல்லை. ரசூலுல்லாஹ் ஃபஅஷார பிரஸிஹி, தன் தலையால வேணும் ஆயிஷான்னு தலையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆட்டுறாங்க. நான் எடுத்து என் உமிழ் நீரை நனைத்து பெருமானார் வாயில் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை துலக்கினேன். இப்போ மலக்குல் மௌத் வர்ற கிட்ட டைம், ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக பிடிச்சி குல்சூராக்களை ஓதுறேன். ரசூலுல்லாஹ் இப்போ அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்க, காதை கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். 3 முறை இது சொல்லிட்டு தான் மௌத்தாக போறாங்க. அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரு. ரசூலுல்லாஹ் 3 முறை கேட்டாங்க. கேட்டு போட்டு இப்ப அவங்களோட தலையன் பக்கம் கணக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மேல போச்சு, கண்ணு மேல போச்சு. ஒரே ஒரு லேடி, இந்த உம்மத்துடைய தலைவர் சுமந்த வேற எந்த கேமராவும் இல்லை, எந்த சிசிடிவியும் இல்லை, எந்த ஆணும் இல்லை. ரசூலுல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட் சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜஸ்ட் 18. உங்க புள்ள பார்க்கிற லவ் படம் இல்லை இது, உங்க புள்ள காட்டுற இந்த நீங்க பார்க்கிற இந்த படங்கள் இல்லை, குடும்ப கதை மாதிரி சீரழிந்த கதை இல்லை, ஜஸ்ட் நோபல் லைஃப். இந்த உலகத்துல மிக சிறந்த வாழ்க்கையுடைய முடிவை நான் சொல்லுகிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல பார்த்தாங்க, அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை ரொம்ப குரல் கம்மி, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இதை சொல்ல போக்கிற, அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட என்று ரசூலுல்லாஹ் கேட்கிற நேரம், அல்லாஹ் உயர்வான தோழன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்
ஒரு நபிக்கு மலக்குல் மௌத் வந்து ரூஹ் எடுக்க முன்னாடி ஒரு அனுமதி கேட்பார். அது நபிமார்களுக்கு மட்டும்தான். என்ன கேட்பார்? நீங்க உலகத்துல வாழ விரும்புறீங்களா அல்லது ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆயிஷா சொல்லுவாங்க, என் மடி காலியாக போகிறது, என் மடி காலியாக போகிறது ரசூலுல்லாஹ். இந்த ரசூல் எனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்பாங்க, இங்கேயா அங்கேயா. ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்ரஃபிக்கில் அலா, உயர்வான தோழர்னா ரசூலுல்லாஹ் துனியாவை விட நினைச்சிட்டாங்க. ஆகிரா என் மடியை விட்டு ரசூலுல்லாஹ் போக நினைச்சிட்டாங்க. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் 3 வாட்டி சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலோட விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. நான் பிடிச்சி மாத்த ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னேன். மாத்த ரசூலுல்லாஹ். பள்ளியை சுத்தி உள்ள சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள மஹரம் அஜ்னபி சட்டம் இருக்குது, என்டர் ஆக இயலாது. தாடி வளர்த்தவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட கண்டிஷன் எப்படி? ரசூலுல்லாஹ் எங்களோட திரும்ப பேசுவாரா? ரசூலுல்லாஹ் எங்களோட சிரிப்பாரா? ஜஸ்ட் இந்த வாழ்க்கை வேணுமா? கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்ட் மலேசியால, வைஃப் சிங்கப்பூர்ல. டிசிஷன் அப் டு யூ. உங்க பிள்ளைக்கு எந்த லைஃப் கொடுக்க போறீங்க? மாடர்ன் வேர்ல்டு வாழ்ற லைஃப் இதுதான் வாழ்க்கையா? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பிரட்டி பார்த்தீங்கன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹும் ரேஸ் ஓடி இருக்கிறோம்ன்றாங்க. இன்றைக்குள்ள பள்ளி ஹஜரத் ரேஸ் ஓடினாங்கன்னா வேற மாதிரி பேர், அதை எல்லாரும் காட்டிட்டு ஓடுறது இல்லை, ஒரு கிரவுண்ட் இருக்கு யாருக்கும் தெரியாம ஓடுறது. நானும் ரசூலுல்லாஹும் ஓடினேன், அந்த நேரத்தில் நான் வெத்திட்டேன். மிச்சம் காலத்துக்கு ஒரு திரும்ப ஓடினோம். அப்ப ரசூலுல்லாஹ் வெத்தினாங்க, அப்ப நான் கொஞ்சம் கொடுத்திருந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைக்கு இன்றைக்கு ஆயிஷா எப்படி விளையாடி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி தன் குடும்பத்தை கொண்டு போய் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கிற நேரம் நான் கேட்க, ஆயிஷா நாய்க்கு வெறும் 13 வயசு. பனு முஸ்தலக் போருக்கு ரசூலுல்லாஹ்வோட போக்கல, அவங்க களத்துல ஒன்றுமே இல்லை, முழுக்க கருப்பால மறைக்கணும். இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ஹவுதச் என்ற ஒரு கருப்பு பொட்டு இருக்கு. அந்த கருப்பு பொட்டியில ஆயிஷா நாய் ஏத்துட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் போருக்கு போக முன்னாடி இந்த வைஃப் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சீட்டு போடுவாங்க. அதுல யாரு பேர் வருவதோ அவங்க தான். அவர் என்ன நேர்மை, சுப்ஹானல்லாஹ், என்ன நியாயம். தன்னோட பிரயாணத்துக்கு வர வைஃப் கூட சீட்டு குலுக்கி போட்டு அல்லாஹ் எந்த பேரை தரணும் அந்த வைஃப். அன்றைக்கு ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் என் பேர் வந்துட்டு நான் ரசூலுல்லாஹ்வோட போப்பட என் தாத்தாட்ட போனேன். அவங்க யாரு? ஆயிஷா நாயோட சொந்த தாத்தாண்டா, பாப்பா 1 உம்மா 2. அவங்க உம்மு ஜமீல்ட மகள், அதாவது அவங்க 2வது மத்த வைஃப்ட மகள் அஸ்மா நாய். அங்க போனா யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட ஒரு மாலையை கேட்டு நான் போட்டு. நீங்க நினைப்பீங்க முழுக்க கருப்பு உடுத்தா, முழுக்க ஹிஜாபு போட்டு ஹவுதஜ்ல போற ஒரு ஆள் யமன் நாட்டு முத்து மாலையை ஏன் தண்ட தாத்தட்ட இரவல் வாங்கி கேட்டுட்டு போகணும்? எதுக்கு கேட்டுட்டு போகணும்? உலகத்துக்கு இல்ல, தண்ட கணவரை சந்தோஷப்படுத்தணும் என்று மனைவிமார்கள் தெரிஞ்சிருந்தாங்க. ஜஸ்ட் 13 இயர்ஸ், 13 வயசு ஆயிஷா நாய் திரும்பி வர்ற டைம்ல தான் அந்த மாலை காணாம போதும். உங்களுக்கு தெரியும், அந்த பனு முஸ்தலக் போர்ல இருந்து பெரிய இன்சிடென்ட் நடக்கிறது, அதுக்கு அந்த மாலையை தேடிட்டு வர்றாங்க. பிரயாண கூட்டம் போயிட்டு, அது வேற.